ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போகிற வேலை இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் வீட்டுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி நான் போகலைன்னா ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தோணிருந்துச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 இயர்ஸ் இருக்கும். நார்மலாக வந்து அத்தைங்க கூடலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனால் இருக்கிற ஒரு அத்தை மேலே அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு, அவ்வளோ எல்லாமே வச்சுருந்தோம். ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு, பேசலை. பட் அகெயின் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அழுதோம், 2 பேருமே அழுதோம். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னு நினச்சேன், கேட்டேன். மனசில் இருக்க ஒரு பாரம் குறைஞ்சிது. அதாவது என்னென்னா, நம்ம பேசுகிற வரைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம மனசில் என்ன இருக்குன்றது தெரியாது. பட் எப்போ நம்ம மனசை விட்டு பேசுகிறோமோ அப்போ தான் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அது எல்லா ப்ராப்ளத்துக்குமே அதுதான். ஸோ ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் தேடுங்க. அவங்க வந்து கொலுசு வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. இதனுடைய வேல்யூ என்னமோ கம்மி தான். பட் இது பின்னாடி ஒரு பெரிய பாசம் ஒன்று இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன இது பண்ணுறாங்க அப்படின்றது நான் யோசிக்க மாட்டேன். பர்சனலாக என்னோடய மனசுக்கு இது சரின்னு பட்டுச்சோ அதை நான் செய்வேன். தப்புனா கண்டிப்பாக அதை நான் இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி எனக்கு இது சரின்னு தோணுச்சு. அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அகெயின் பார்த்து பேசுனதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண விடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.